முறை வந்து வழிபட்டிருப்பீங்க, வரலாறுகள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாடு முள்ள, இந்தியா முள்ள, உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பேருக்கும் இந்த கோவிலோட தல வரலாறுகள் நன்கு தெரியும். எங்களுக்கு தியானத்துக்குள்ள இருக்கிற ஒரு அனுபவங்கிறது என்னன்னா, நேரடியாக இங்க அவதரிக்கப்பட்டிருக்கிற அந்த செயலே வந்து எங்களிடம் இதோடைய தல வரலாறை பற்றி இதை கூறும்போது தான் எங்களுக்கு தெரியும். அப்படி தல வரலாறு, இந்த கோவிலுடைய தல வரலாறு, இந்த கோவிலுக்குன்னு சிறப்பு, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்துல உருவாகிற சித்தர்கள் அப்படின்னு யார் உருவானாலும் அந்த சித்தர்களுக்கு ஞானம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி இந்த ஊர்ல இருக்கிற இதுதான். ஒட்டுமொத்தமான யார் சித்தரா இருந்தாலும் அந்த சித்தருக்கு ஞானம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞான குரு யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தேவி ஆண்டாள் தான். இவங்க நினைச்சா மட்டும்தான், நான் அல்ல, யாரா இருந்தாலும் சரி, இன்னும் இனி வரும் காலகட்டத்திலும் சரி, இதுக்கு பின்னாடி வேலை செஞ்சவங்களும் சரி, மாணிக்க வாசகர்ல ஆரம்பிச்சு அருணகிரியில் ஆரம்பிச்சு எல்லா பேருக்குமே அந்த ஞான உபதேசத்தை, ஞானத்தை வழங்கியவங்க இவங்க தான். இவங்களுக்கு பேரே ஞான குருன்னு பேரு. இவங்க சிவனுடைய, விஷ்ணுடைய இன்னொரு அம்சத்துல உள்ள அவதாரம் தான் இவங்க. இவங்க வந்து ஒரு பெண் தோற்றத்தில் இருக்கிறாங்க. கன்னி கழியாத தாய் இவங்க. இவங்களுக்கு வந்து என்றும் குமரி, வாழை பரமேஸ்வரின்னு சொல்றாங்கல்ல சித்தர்கள் வழிபடும், அது இவங்க தான். இந்த உலகத்திலே வாழை பரமேஸ்வரி சாட்சாசமா அவதரிச்சு ஒரு சக்தியா அவதரிச்ச இடமும் இதுதான். அப்ப இங்க வந்து ஞானத்துக்கு தியானம் பண்றவன் இருக்கான்ல, அவன் வந்து இந்த அம்மா நினைச்சிட்டான்னா அவனுக்கு பரதேசி கோலம் கிடையாது. பரதேசி கோலத்தை இந்த அம்மா கொடுக்க மாட்டான். இவள்கிட்ட இருந்து ஞான உபதேசம் எவன் வாங்கினாலும் பரதேசி ஆக மாட்டான். அவன் என்ன ஆயிடுவான், தேர்ல போவான், அவனை சொல்லிப்பாங்க, தங்கத்தை போட்டுருவாங்க. அதனாலதான் அந்த முருகனுக்கெல்லாம் வேல் கொடுத்தான்னு சொல்றதெல்லாம் இவ தான் கொடுத்தது. அப்ப என்னன்னா கொண்டாடிடுவாங்க, அவன் ராஜாவா இருப்பான். அப்படியாப்பட்ட ஒரு செயல் வடிவத்தை உருவாக்கிடுவாங்க. அப்ப பரதேசி கோலத்தை தவிர்த்து அவனை ஞானத்துக்குள்ள பெரிய ஒரு செயலுக்குள்ள மாற்றக்கூடிய சக்தி பெற்ற, ஞானம் பெற்ற தேவி தான் இவங்க. இவங்களுடைய அவதாரம் நோக்கமே இவங்களே ஞானத்துக்குரியவங்க தான், அவங்க தான். அதனாலதான் இந்த அம்மாவுக்கே பேரு ஞான குருன்னு பேரு. இந்த அம்மாவுக்கு ஞான குரு தான் இவங்க. அப்ப இந்த தாய் வந்து இந்த மண்ணுலயும் சரி, ஒட்டுமொத்தமான ஞானம் அடைந்த இந்த பூமியில எத்தனை பேர் பூலோகத்துல ஞானம் அடைந்திருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய, அத்தனை பேரும் வணங்கக்கூடிய ஒரே ஒருத்தவங்க இவங்க மட்டும்தான். அதனால உலகத்துல எந்த மூளைக்கு நம்ம சென்றிருந்தாலும் இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல என்ன இன்னொரு விசேஷம் அப்படின்னா, அந்த அம்மாவே அழைக்கணும். அதுதான் இதுல விசேஷம். நாம வர்றது பல நாள் வந்து வரம் பெறறதுக்காக, இல்லை ஏதோ ஒன்று பெறறதுக்காக நம்ம காத்திருக்கிறது, தவிக்கிறது, அதெல்லாம் ஓகே. இன்னொன்று என்னன்னா, அவங்க அழைப்பாங்க. அப்புறம் இந்த அம்மாவுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப அடைமழை பெய்யும்ல, அந்த மாதிரி மழை பெய்யக்கூடியவங்க. அந்த மழை எதுன்னு கேட்டீங்கன்னா அணுக்கள்னு சொல்லுவாங்க, பேர் அணுக்களாக நிறையக்கூடியவங்க. அப்புறம் இந்த அம்மாவுக்கு இன்னொரு விசேஷம் இருக்கு. என்னன்னா, மரணம் இல்லாத பெருவாழ்வு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை கொடுத்ததே இந்த அம்மா தான். அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வுங்கிற சொல்ல உருவாக்குனதே இந்த அம்மா தான். அப்ப இந்த அம்மாட்ட எவன் ஞான உபதேசம் வாங்குறானோ, எவன் ஞானத்தை அந்த அம்மா கொடுக்குறாளோ அவனுக்கு மரணம் கிடையாது. ஏன்னா இந்த அம்மாவுக்கு மரணம் கிடையாது. இந்த அம்மா அணுக்களாகவே, பேரணுவாவே அந்த நந்தவனத்துல தோன்றினவங்க. அவங்க எப்படின்னா, அந்த பிரணவ ஒளின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒளி பெற்ற இடம் அந்த இடம். அந்த ஓம், அந்த ஒளி, அந்த பிரபஞ்சத்தோட சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்ட்ல இருந்து வந்தவங்க. அந்த நந்தவனத்துல இவங்க வந்து என்னன்னா ஒளியா வந்தவங்க. வள்ளலாரெல்லாம் நீங்க வடலூர்ல ராமலிங்க சுவாமி எல்லாம் சொல்றீங்களா, அந்த மாதிரி ஒளி தேகத்தோட தான் அந்த அம்மா வந்தாங்க. மனித தேக நாம மாதிரி எடுத்து சூழ தேகம் மாதிரி இவங்க வரல. ஒளி தேகத்தோடு இந்த தாய் வந்து இந்த இடத்துக்குள்ள, அந்த தோட்டத்துல, நந்தவனத்துல வந்து அவதரிச்சு, அப்ப அவங்களுக்கு என்றும் குமரி, வாழை பரமேஸ்வரி, சித்தர்கள் குலத்துக்கு குரு, எல்லா சித்தர்களுக்கும் குரு, என்றும் அரசி, அழிவில்லாதவ, எதையும் கொடுக்கக்கூடியவ. இவள்கிட்ட ஏமாத்தவே முடியாது. நாங்கெல்லாம் என்ன போய் சொன்னாலும்
திரும்பி வாங்கக்கூடிய அதிகாரம் இவள்கிட்ட தான் இருக்கு. நாங்கள் எங்கெங்கேயோ சுற்றி வந்தாலும் எங்கள் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய பவரும் இந்த அம்மாட்ட தான் இருக்கு. எங்கள் அதிகாரத்தை வாங்கக்கூடிய பவரும் இந்த தாயிட்ட தான். அப்போ இங்கே உள்ளவங்க தான். அப்போ ஒருத்தருக்கு அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வுங்கிற அந்த உயர்ந்த நிலையை அளிக்கிறதும் இந்த தாய். அப்போ எவ்வளோ பெரிய விசேஷத்துக்குரிய, எவ்வளோ பெரிய, இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது மிக மிக ஆச்சரியத்துக்குரிய விஷயம். எத்தனையோ நூற்றாண்டுகளாக இந்த இடத்துக்குள்ள தோன்றி ஒரு பெரிய அதிசயத்தையும் வரலாறுகளையும் செய்திருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல, இந்த பிறப்புல இந்த சூழல் மூலியமாக இந்த தகவலை தெரியப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை அந்த தாய் கொடுத்துருக்கிறாங்க. அந்த தாய்க்கு ரொம்ப உகந்த மாதமும் இந்த மாதம் தான். இந்த மாதத்துல அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஒளி நிலையை பெறத்துக்குரிய மாதமும் இந்த மாதம் தான். அதனாலதான் மாணிக்க வாசகன் வான் கலந்தான்னா வான் இவங்களாலதான் கலந்தார். அவர் வான் கலக்கிறதுக்கு முக்கியமான மூல காரணமே இந்த அம்மா தான். இந்த மாதத்துலதான் வான் கலந்தார். அப்ப மாணிக்க வாசகர் அவரை இந்த அம்மா செல்லம்மா மணிவாசகா என்று அழைப்பாங்க. மணி என்பது பேர் ஒளி. 3 மணிகள் கழுத்துக்கு மேல இருக்கு. இந்த 3 மணிகளை எவன் ஒண்ணு சேர்க்கிறானோ அவனுக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வு கிடைக்கும். அதனாலதான் அந்த மணியை முன்னிறுத்து மணிவாசகா அப்படி என்று, மணிமணியாக நீ முத்தாய் பொழிவாய். நீ எது பொழிந்தாலும், மழை பொழிந்தா எப்படி நகரம் விளையும், எல்லாம் செழிக்கும் சொல்லுவாங்கல்ல, அதுபோல மணிவாசகன் பொழிந்ததுனால் திருவாசகம். எது இருந்தாலும் அவன் என்ன பொழிந்தாலும் அது ஒரு பெரிய செயலாக மாறிப்போம். அதனாலதான் அது ஒரு ஆன்மீக பெரிய பரப்பளவாக மாறி இன்றும் எல்லோரும் நமச்சிவாய நமச்சிவாய என்று சொல்வதற்கும் சிவனை அந்த பெரும் செயலுக்குள் இருப்பதற்கும் காரணமே இந்த தாய் தான். அப்ப அந்த அருளாசை வழங்கும் போது உனக்கு மணியால் இந்த மணிவாசகன் மணிமணியாக எது செய்தாலும் விளையும். விளைந்து விட்டு நீ நாம் எங்கிருந்து வந்தோம், ஆகாயத்திலிருந்து வந்த மாதிரி நீயும் என்னோடு வான் கலந்து விடு, உனக்கு மரணம் இல்லை, அந்த பெருவாழ்வை நான் அளிக்கிறேன் என்று அளித்தவள் இந்த தாய் தான். அப்ப இந்த தேவி ஒட்டுமொத்தமான சித்தர்களுக்கு குரு, மனித குலத்துக்கு ஒரு என்ன மாதிரி வார்த்தையில கூப்பிடுறதுனே தெரியாத அளவுக்கு ஈடு இணை இல்லாத ஒரு தேவி. அதனால இந்த பிறப்புகள்ல இந்த தேவிய இந்த மண்ணுல உட்கார்றதோ உள்ள வர்றதோ பெரும் பாக்கியம். ஆமா, அது சொல்லுவாங்கல்ல, குழந்தைக்கும் தாய்க்கும் ஒரு பந்தம் இருக்கு, நீண்ட நாள் பிரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அழுது புலம்பிடுவாங்கன்னு. அந்த மாதிரி இந்த தேவியை உணர்ந்தா மட்டும்தான் அதை பற்றி செயல்படுத்த முடியும். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான செயல் வடிவத்துக்குரிய இருக்கிறவங்க. ஏன்னா இறைவனை நான் எப்பயுமே சொல்றேன், இறைவனை புகழவே முடியாது, கடவுளை இறைவனை புகழவே முடியாது. அப்படி ஒரு சாப்டரே கிடையாது. அந்த வார்த்தைகள் அனைத்துமே பல உயிர்கள் பிறக்கப்படுவதற்கும் பல உயிர்கள் வளரப்படுவதற்காக எழுதப்பட்ட அத்தனை வார்த்தைகள். அதான் அதுக்குள்ள இருக்கின்ற மிகப்பெரிய விஷயம். நமக்குள்ள உயிர் சக்தியாக இருக்கிற அந்த நாத விந்தைய நமச்சிவாயமா அப்படின்னு சொல்றதுக்கு அந்த செயல் வடிவத்தை செய்ய 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 நாமே உயிர் சக்தியாக மாறி போறோம், ஒரு பெரிய வடிவமாக மாறி போறோங்கிறதுக்காக தான் ஒரு செயல் சொல்றது. அப்ப நம்ம இந்த தேவியையோ இல்ல பிற சித்தர்களையோ கடவுளையோ நாமளாலாம் புகழ்ந்துட முடியாது. இது புகழ் கிடையாது, இது உயிர் சக்தியிலிருந்து சொல்லப்படுறதுனால நம்ம சொல்றோம். ஏன்னா மரணமே இல்லாதவனுக்கு புகழ்ல எப்படி அடிமையா இருப்பான்? அவனை போய் நீங்க புகழ் எல்லாம் எதுவும் பண்ணிட முடியாது. எத்தனையோ ராஜாக்கள் புகழுக்கு அடிமையா இருந்திருக்கான், எத்தனையோ தலைவன்கள் புகழுக்கு அடிமையா இருந்திருக்கிறான். எந்த கடவுள் புகழுக்கு அடிமையா இருந்திருக்கான்? எவனும் புகழுக்கு அடிமையாக மாட்டான். ஏன்னா அவன் மரணம் இல்லாதவன், அவன் உயிர் துளி, அவன் பேர் செயலாக இருக்கக்கூடியவன், அவன் எதையும் செய்யக்கூடியவன் போய் எப்படி புகழுக்கு போய் அடிமையாவான்? அதனால நாம சொல்வது அந்த புகழ், இந்த விஷயம்லாம் மனிதர்களுக்குள்ளதான். இந்த மாதிரி சக்திகளுக்கிட்டெல்லாம் நாம் எல்லாம் மிகப்படுத்தியோ இல்லை அதிதீவிரமாக நமக்கு தேவி ஏதோ செய்து விடுவாள், கேட்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திடும், அவங்கள ஆனந்தப்படுத்திடுங்கிற எண்ணத்தோட எந்த உரையும் என்னுடைய உரை இருக்காது. நான் அந்த மாதிரி எந்த காலகட்டத்திலையும் செய்ததும் இல்லை, செய்ய போறதும் இல்லை. எமக்கு
அந்த இடத்துல எதை கூற வேண்டும் என்று செய்து வருதோ அதை மட்டும்தான் நான் கூறுறேன், அதை மட்டும்தான் கூறியிருக்கிறேன். அதனாலதான் இந்த காலம் வரைக்கும் அவங்க எந்த சுவடுகள்ல காலை வச்சாங்களோ அந்த சுவடு மேல வைக்காம அதுக்கு பக்கத்துல கால் வைத்து நம்ம போறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா அந்த பாதை மீறி வேற பாதையில போயிருந்தா இந்த மாதிரி அனுபவத்தை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம போய் மாணிக்க வாசகர் எழுதி வைத்த அந்த வார்த்தையிலிருந்தோ மற்ற மாணிக்க வாசகரோட சேர்ந்து இருந்த மூவர்கள் எழுதி வைத்த வாசகத்தில் இருந்தோ, அருணகிரி எழுதி வைத்த வாசகத்தில் இருந்தோ, பட்டினத்தார் எழுதி வைத்த வாசகத்தில் இருந்தோ, 63 நாயமார்கள் எழுதி வைத்த வாசகத்தில் இருந்து நானும் பிறர்கள் மாதிரி அதை தினந்தோறும் வாசித்து வாசித்து அதை பேசிட்டு போயிருக்கலாம். அது பேசாமல் தவிர்க்கப்பட்டதுக்கு காரணம் அதை தாண்டி வேறு ஒரு செயலை நீ பேச வேண்டும். 63 நாயமார்களுக்கு எங்கே இருக்கிறார்கள் என்றால் 12வது வாசல் என்று சொல்வார்கள். அதான் 12வது திருமுறை. 12 திருமுறையோட திருமுறை சேக்கிழார் எழுதிய அந்த திருமுறை 12ஆம் திருமுறை அப்படிங்கிறதுல முக்கியமானது. அந்த 12வது இடத்துல எங்கன்னா தேவி ஆதிசக்தி என்பவள் 10வது வாசலில் குடியிருக்கிறார். இந்த தேவி பாலா என்று சொல்றவங்க 12வது வாசல்ல இருக்கிறாங்க. இவங்க தான் 63 நாயன்மார்களுக்கு உரியவங்களும் இவங்க தான். இப்ப இவங்க நினைத்தாதான் ஒரு மனிதன் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் வெட்டவெளித்தன்மைக்கு போக முடியும். அப்ப வெட்டவெளித்தன்மைக்கு ஒருத்தன் போக முடியும்னா 12வது வாசல்ல இருக்கிற இந்த தேவி நினைத்தா 2 சுவாசமும் ஒரே நேரத்துல நிற்கும் போது அர்த்தநாதி தத்துவத்துல நிற்கும். அப்ப ஒரு பாதியில பார்வதி தேவியும் இன்னொரு பாதியில சிவனாக நிற்பாங்க. அப்ப 2 சுவாசத்திலையும் 2 பக்கமும் 7 மணிக்கு இச்சாசக்தி கிரியாசக்தின்னு நம்ம ஒரு தியானம் கொடுக்குறோம். அது ரெண்டும் ஒன்றாக நீங்க எதுவுமே செய்ய வேண்டிய அப்படியே நின்றும். நிற்கும் போது பேரானந்தம், என்னென்னமோ தெரியும், ரெண்டும் அப்படியே நின்றும். உள்ளே பரவசம், உடலெல்லாம் எப்படின்னா அலையடிக்காம ஒரு நல்ல மாலை நேரத்துல குளங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா அலை வீசாம ஒரு தென்றல் மாதிரி வீசி அந்த நதி ஆடும். அதுபோல உள்ள எல்லா நாடி நரம்புகள் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கும். அந்த தென்றல் உள்ள வீசிக்கிட்டு இருக்கும், பேரானந்தத்துக்குள்ள இருக்கும். அந்த 2 பேரும் சேர்ந்து அப்படி நிற்பாங்க. அப்ப அந்த 2 பேரும் சேர்ந்து நிக்கிறத தேவி என்ன சொல்லுவாங்கன்னா, 2ஐயும் ஒன்றாக இப்படி இணைக்கிறதுக்கு 12வது வாசல்ல இருந்து ஒரு வேலை செய்வாங்க, ஒரு உபதேசம். அது நடக்கும்போது 63 நாயன்மார்களும் தோன்றுவார். இந்த 63 நாயன்மார்களும் எது என்று கேட்டால், இந்த 2 சுவாசமாக இருக்கதை ஒரு சுவாசமாக மாற்றி சிவனாக மாற்றுவது, பிரம்மமாக மாற்றுவது, பேரண்டமாக மாற்றுவது, வெட்டவெளியாக மாற்றுவது, உருவம் இல்லாமல் மாற்றுவது. இப்ப 63 நாயன்மார்களும் எதை சொல்ல விரும்புகிறார்கள்னா ஒரே செயலாக மாற்றியது. அப்ப அவர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அவருக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அந்த செயலுக்குள்ள வந்துருவாங்க. அதுக்கு பிள்ளையார் சொல்லி போடுறது இந்த தேவி தான். இவ்வளவு பெரிய வாய்ப்பையும் இவ்வளவு பெரிய செயல் வடிவத்தையும் அவங்க உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது சாதாரண ஒரு போக்குல நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. அதை நம்ம பார்த்து, இந்த தாயை என் வாழ்நாளில் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு 7 வயதுலேருந்து 5 வயதுக்குள்ள ஒரு பாவாடை சட்டை போட்ட ஒரு பெண்மணி என்னை வழிநடத்தி கொண்டே இருக்கிறாங்கன்னு. அந்த வழிநடத்தி கொண்டே இருக்கிற பெண்மணி வேற யாரும் இல்லை, இந்த அம்மா தான். இந்த தேவியை நேரடியாக நான் பார்ப்பதற்கு வாய்ப்புகள் எனக்கு வழங்கப்பட்டது. சுமார் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வழங்கப்பட்டது. அப்பொழுதுதான் என் தியானத்துல நான் அந்த அமிர்தம் என்ற சொட்டக்கூடிய அந்த அமிர்தத்தை அருந்தக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றேன். தேவியை என்று தரிசித்தனோ, காலையில் நான் தரிசித்தேன் ஒரு 9:30 10 மணிக்கு. அதிலிருந்து 2 மணி நேரம் கழித்து அந்த அமிர்தம் வந்தது. அதற்கப்புறம் எனக்கு வேற வடிவத்துக்குள் மாறி போனது. அந்த அமிர்தம் எந்த நிமிடம் வரை அது வெவ்வேறு செயல் வடிவத்துக்குள் அது ஒரு பரிணாமத்தை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் தியானத்துக்குள்ளே ஒரு பெரிய அனுபவத்தை பெறுவதற்கோ, பல இடங்களுக்கு போவதற்கோ, பல செயல் வடிவத்திலையும் தாக்கு பிடிச்சு நிற்பது, ஞானத்தில் தாக்கு பிடிச்சு நிற்பது ரொம்ப கடினம். மனிதர்களாக தாக்கு பிடிச்சு நிற்கிறதோட ஞானத்துக்காக தியானம் பண்றவன் தாக்கு பிடிச்சு நிற்கிறது ரொம்ப கடினம். ஏன்னா ஏதோ ஒரு இடத்தில் மாயை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். இந்த தேவியே என்ன பண்ணுவான்னா பல சோதனைகளை வைத்து விடுவா.
பல விஷயங்களை வைத்து விடுவாள். நம்மளை எங்கேயாவது ஒரு இடத்துல இவன் என்ன செய்கிறான் என்று இவனுடைய செயல் வடிவத்தை அவளே சோதித்து விடுவாள். அப்ப எங்கேயோ ஒரு இடத்தில் நம் சிக்கிக் கொள்வதும் அகப்பட்டு கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி சூழ்நிலையிலெல்லாம் சிக்கிக் கொள்ற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு அவளே ஒரு பொன் சிரிப்பால் நம்மளை எடுத்து விட்டுருவான். அப்ப பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு வந்தது அவள் தான். அதனால அது ஒரு எப்படி சொல்றது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம்தான். அப்ப நம் பெற்ற அனுபவத்தை, திருவண்ணாமலையில் நாம் பெற்ற அனுபவம் மனம் இல்லாத ஒரு செயல் வடிவத்துக்குள் மாறப்பட்டது. நமக்குள் தியானத்துக்குள்ள நிகழப்பட்ட பெரிய மாற்றத்துக்கு மனிதர்களாக இருக்கிற நீங்கள் யாருமே இதுக்கு ஒப்புதல் அளிக்க முடியாது. இதுக்கு தேசத்தோட பிரதமர் ஒப்புதல் அளிக்க முடியாது. இந்த ஸ்டேட்டோடைய முதலமைச்சர் ஒப்புதல் அளிக்க முடியாது. எந்த பல்கலைக்கழகமும் ஒப்புதல் அளிக்க முடியாது. இதுக்கு உயர்ந்த செயலாக இருக்கக்கூடிய வாழை பரமேஸ்வரியோ இல்ல உயர்ந்த ஒளி வடிவம் கொண்ட பெயர் சக்தியாக இருக்கக்கூடிய அந்த செயல்கள் தான் அளிக்க முடியும். அதை உன்னதமாக அதை உறுதிப்படுத்தி அது பெரும் ஆசிகளை வழங்கியப்பட்டதுக்காகத்தான் நாம் இங்க வந்தோம். அதுதான் அந்த தேவி ஒரு நல்ல செயல் வடிவத்தோடு இந்த பிரயாணத்தை மேற்கொள்ளுங்கிறதுக்காகத்தான் அவர்களுடைய அழைப்போடு வந்தோம். நம்மளுடைய பயணத்துல எந்த திட்டமும் இங்க வருவதற்கு இல்லை. இந்த ஆலயத்துக்கு வருவதற்கு எந்த திட்டமோ எந்த இதுவோ இல்லை. என்னுடைய பணி திருச்சியில் இருக்கிறேன். திருச்சியிலேருந்து முடித்து விட்டு மாணிக்க வாசகனுடைய அந்த திருவாத ஊருக்கு போக வேணும். இதுதான் பணி. அவள் என்னை அழைத்தால் நான் வந்துவிடு, நீ இங்க விடு அப்படி என்று அழைப்பு, தீவிரமான அழைப்பு, நீ இங்க வா என்று. அதனால் நாம் வருவதற்கான வாய்ப்புகளை பெற்றோம். திருவாசகம் நீங்க யார் கையில வச்சிருந்தீங்கனாலும் திருவாசகம் உருவானதுக்கு முக்கிய மூல காரணமே இந்த தேவி தான். அது மறந்துடாது. இன்னைக்கு மணிவாசகன் இவ்வளவு பெரிய பெருமையும் பெற்றிருக்கிறார். எங்கும் மணிவாசகன் பேர் ஒலிக்கிறது. மாணிக்க வாசகன்னா அந்த மாணிக்க வாசகனுக்கு முகவரி கொடுத்தவளே அவதான். அப்ப என் போன்ற யாராவது ஒருத்தர் 2 பேர் கூட நான் கொஞ்சம் நல்லா வேலை செய்யறேன், ஏதாவது ஒண்ணு இருக்கு, மற்றவங்களோட பரவாயில்லைன்னு சொன்னா கூட அதுக்கு முகவரி கொடுத்து எங்களுக்கு வாழ்வளித்தவள் இவதான். அதனால இந்த தேவி இல்லைன்னா நாங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்க இந்த சூலத்தோட இந்த உடலோட இருக்கிறவங்க தான். இந்த உடலுக்கு மிகப்பெரிய செயல் கொடுத்தவங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேவிக்கு இன்னொரு பெரிய பாக்கியமும் பெரிய செயல் இருக்கு. என்னன்னா, இந்த தேவியை எப்படி அழைப்பார்கள் என்றால், உடம்புல இருக்கிற அனைத்து நரம்புகளுக்கும் இளவரசி என்று அழைப்பார். உடல்ல இருக்கிற அத்தனை நரம்புக்கும் இளவரசி என்றால் இவதான். அப்ப ஒரு நரம்பு ஒரு நரம்போட சேர வேண்டும் என்றாலும் இத்தனை நரம்பு இருக்கு, இத்தனை 1000 நரம்புகள் என்று துல்லியமாக எழுதப்பட்டதற்கெல்லாம் முக்கியமான காரணங்கள் எதை வைத்துனா, அந்த நரம்புகளுக்கெல்லாம் இளவரசியே இந்த தேவி தான். அப்ப நரம்பு மண்டலங்கள் பலப்பட்டோ, நரம்புகள் நல்ல செயலோடு தியானத்தில் ஒரு புது வடிவத்தை பார்க்கணும்னா அது இவதான் முடியும். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த சூழ தேகமாக இருக்கிறது. இந்த சூழ தேகத்துக்குள்ள மனித தன்மைகள் அகற்றப்பட்டோம். அகற்றப்பட்டதுக்கு அப்புறம் அங்க என்ன நிகழ்ந்துகிறது தியானத்துக்குள்ள அப்படின்னா, எந்த ஜீவபூம்பாவும் இல்லை. ஒரு அனல் வெப்பம், இத்தனை % சொல்ல முடியாத தீவிரமான வெப்பம். அந்த தீவிரமான வெப்பத்துல ஒரு சக்தி உள்ள ஊடுருவும். அந்த சக்தி எப்படி ஊடுருவும்னா, இந்த சூழ தேகத்தோட அது உள்ள ஐக்கியமாகி இந்த சூளம் நடந்தா எப்படி நடக்குது, அதே மாதிரி அந்த சக்தியும் நடக்கும். இந்த சூளம் பேசுனா அந்த சக்தியும் பேசும். இது உட்கார்ந்தா இது உட்காரும். அப்ப என்னன்னா, அந்த சூளத்தோடு அது ஐக்கியமாகி கொண்டது. இதுதான் சோல் அட்டாச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயல். அப்ப தியானத்திலே உயர்ந்த செயலுக்குள்ளே ஒருவர் ஒரு அனுபவத்தை, பேரனுபவத்தை பெறணும். அவர் இறை நிலையை அடையணும், இறை தன்மையில் இருக்கணும், இறை செயலோட இருக்கணும், இறைவனோடு வாழணும். என்றும் இறைவன் இருக்கிறார், எனக்குள்ளே ஜோதி இருக்கு, எனக்குள்ளே இறைவன் இருக்கிறான் அப்படி என்று ராமலிங்க சுவாமிகள்லேருந்து ராமகிருஷ்ணர்லேருந்து எல்லோரும் சொன்னதுக்கு என்ன காரணம் என்றால், அந்த உயர்ந்த தியானத்துக்குள்ளே நம் உடலுக்குள்ளே அது ஒட்டுமொத்தமாக ஐக்கியமாய் கொண்டது. அப்ப இறைவன் மனிதன் உடலில் ஊடுருவி விட்டான். அப்ப மனிதன் உடலில் ஊடுருவி, அந்த உடல் மனிதன் உடல், ஆனால் உடல் முழுக்க இருக்கக்கூடியவன் இறைவன். அப்ப அந்த மனிதன் என்ன செய்தாலும் அதை அப்படியே இறை சக்தி செய்யும்.
அப்ப வெளியே பார்ப்பவனுக்கு மனிதனாக இருக்கும், உள்ளே இருப்பது அது இறை, அது இறை செயல், அது இறை தோற்றம், அது இறையால் நிகழ்த்தப்படுகிறது. அப்படி இல்லை என்றால் இது போன்ற ரகசியத்தை இந்த இடத்துல உட்கார்ந்து பேச முடியாது. மூளை குழம்பி போயிடும், இல்லை வேற ஏதாவது ஒரு சிந்தனைகள் மடமாற்றி விடும், இல்லை என்றால் யாராவது இரைச்சல்களை கூட்டிடுவாங்க, அது நமக்கு வேற மாதிரி ஒரு சூழல்கள் உருவாகி விடலாம். இல்லை என்றால் நம் தன்மையே மாறி போய் இந்த தியானத்தில் இங்கே அமர்ந்திருந்த போது நம்மளால் எழுந்து போக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் இங்கே பேச முடியாது. எப்பொழுதுமே நான் இங்கே வந்துட்டு எந்த கோவிலுக்கு போனாலும் வந்துட்டு போனப்போ தான் ஒரு போஸ்டர் போடுவோம். இந்த முறை மட்டும்தான் நாம் வருவதற்கு முன்னாடியே மக்களை சந்திக்க வேண்டும்னு தீர்மானிச்சுட்டு வரோம். அவங்க யார் வேணாலும் வரலாம், ஒருத்தர் கூட இருக்கலாம், ஆனால் சந்திப்பு உண்டு, சந்திப்போம் அவர்களை அப்படிங்கிறத இந்த தேவி வந்து தீர்மானிச்சுட்டான். அப்போ அதனால தான் நம்ம வரும்போதே ஒரு போஸ்டரை போட்டுக்கிட்டு தான் உள்ளவர். அதனால ரொம்ப நீங்க என்ன சந்திச்சதுல சந்தோஷப்படுறீங்களோ இல்லையோ, நான் உங்களை சந்திச்சதுல சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த அம்மா கிட்ட இருந்து நான் எவ்வளோ வகுப்புகள்ல எவ்வளோ குரல் இவ்வளோ விஷயம் பேசியிருக்கிறேன். முதல் முறையா நான் சொல்றேன், இன்னைக்கு தான் நான் பேசுனதை பெருமைப்படுறேன். நான் பேசியதற்கு ஒரு பாக்கியம் எனக்குன்னு அந்த குரல் கொடுத்தாங்கல்ல, குரல்னு வந்துச்சுல்ல, அந்த குரலுக்கே இன்னைக்கு தான் பெருமை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாக்கியம் வாழ்நாளில் இந்த உடலுக்கு என்னுடைய செயலுக்கு கிடைத்தது பெரிய பாக்கியம். ஏன்னா இது மாதிரி கிடைக்காது. அதுவும் இவங்கள மாதிரி இடத்துல உட்காந்து இதை இந்த நாவால் சொல்வதற்கு கிடைத்த பாக்கியம். எவ்வளவு நாள் நான் பேசியிருக்கிறது அப்படிங்கிறது பாக்கியம். இன்று பேசுவது அது வார்த்தையால சொல்ல முடியாது, அப்படி ஒரு பாக்கியம். ஏன்னா அது இந்த வாழை இல்லைன்னா யாருமே இல்லை. அந்த முழுமையா அந்த செயல் வடிவத்தோடு நம்ம வந்து பேசுறதுங்கிறது பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் ஏற்படுத்தப்படுது.